நீ நிலம் ஆகாயம்னு எங்க பார்த்தாலும் அதிகப்படியான வெப்பம், சுவாசிக்கிற காத்துல கூட நச்சு அதிகமா கலந்த காலகட்டம் அது. எங்க பார்த்தாலும் கொத்து கொத்தா இனங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 90% உயிரினங்கள் அழிஞ்சு போன காலகட்டம் தான் இந்த ட்ரைசெக் பீரியட். நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துல இருந்து ஒரு 201 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. இதைத்தான் த கிரேட் டையிங்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது நடக்க முக்கிய காரணம் செர்பியா பகுதியில் நடந்த அதிகப்படியான இந்த எரிமலை வெடிப்புகளா இருக்கட்டும். இதனால ரிலீஸ் ஆன இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாமே பூமிக்குள்ள டிராப் ஆகி அது சூரியனிலிருந்து வெப்பத்தை அதிகப்படியா ட்ராப் பண்ணி வச்சிருக்கு. இதனால நம்ம பூமியோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 10 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அதிகரிச்சிருக்கு. இது நிலத்துல இருக்க உயிரினங்களும் சரி, கடல்ல இருக்க உயிரினங்களும் சரி பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. சுவாசிக்க காத்து கூட நல்லா இல்லாம போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல அங்க இருந்த உயிரினங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல அழிய தொடங்கி இருக்கு. இது முடியவே பல வருஷம் எடுத்திருக்கு. பூமியே கிட்டத்தட்ட உயிரினங்களை இழந்து உயிரினங்களே இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருக்கு. மிச்சம் இருந்த உயிரினங்கள் தான் பூமியில திரும்ப பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட புது வகையான ரெப்டைல்ஸ் உருவாகதா இருக்கட்டும், பூமியில புது இனம், அதாவது இந்த டைனோசருக்கு ஒரு இனமே அப்பதான் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இந்த கிரேட் டையிங்க்கு அப்புறமா தான்.